இந்த எல்ஜிபோர் நேயர்கள் அனைவருக்கும் இந்த கார்னர் ஸ்டோன் வகுப்பிற்குள்ளாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வாரமும் நம்ம இந்த கார்னர் ஸ்டோனில் வித்தியாசமான பாடங்களை படிச்சுட்டு வரோம். அப்படி இந்த வார பாடமும் நம்மளுடைய திருச்சபையின் ஃபண்டமெண்டல் பிலீஃபில் ஒரு விஷயத்தை இன்னும் மேம்படுத்தி காட்டுற மாதிரி நம்முடைய வேதாமத்திலேருந்து ஒரு சம்பவத்தை தான் எடுத்து நம்ம இந்த வார பாடத்தை பார்க்க போகிறோம். படிப்பதற்கு ரெடியாக இருப்போமா? ஆமாம். இந்த வார பாடத்திற்கு செல்ல முன்பதாக ஒரு அறிமுகம். நான் சொன்னேன்ல, ஒரு ஃபண்டமெண்டல் பிலீஃபை மையமாக கொண்ட ஒரு பாடத்தை இன்னும் நம்ம அதிகமாக படிக்க போகிறோம் அப்படின்னு. கிறிஸ்து என்னும் அந்த ஒரே சரீரத்தின் நாம் எல்லோரும் அவயங்களாக இருக்கிறோம். எல்லோரும் ஒரே அவயமாக இல்லை, எல்லாரும் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. வி ஆர் ஆல் யுனைடெட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமாம், அதில் நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படின்னு எதுவுமே இல்லை. தேவன் எல்லாரையும் சமமாக பார்க்கிறார். எல்லா விதமான பார்ட்ஸுக்கும் தேவன் எந்த பார்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, இந்த பார்ட்ஸுக்கு கம்மியான முக்கியத்துவம் அப்படி இல்லை. எல்லா பார்ட்ஸுக்கும் எப்படி அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரோல் வச்சுருக்கோ அதே மாதிரி தேவனுடைய பார்வையில் நம்ம எல்லோரும் சமமாகவும், சிறிய அவயமாக இருந்தாலும் அதற்கான முக்கியத்துவத்தை தேவன் நிச்சயமாக கொடுக்குறாரு சமமாக. அதை இன்னும் அதிகமாக மேம்படுத்துகிற மாதிரி ஆதாரபூர்வமாக வேதாமத்திலேருந்து ஒரு சம்பவத்தை ஒரு மனிதரின் வாழ்விலிருந்து நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் பாடத்தை படிக்க இருக்கிறோம். தேவரீர், நீர் எங்களுக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுங்க. இந்த பாடத்தை படித்தவர்களாய் நாங்கள் இன்னும் அதிகமாக நமக்குள்ளாக வளர தேவரீர் அடியனை மறைத்து என் வாயிலிருந்து சுயமாய் ஒன்றும் நான் பேசாதபடி தேவரீர் நீர் என்னை மறைத்து வெளிப்படும்படியாக மீட்பெரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார மரண வசனமானது நெகேமியா 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நான் வாசிக்கிறேன். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. வேதாமத்தில் யாரெல்லாம் எழுந்து கட்டுனாங்க ஒரு காரியத்தை அப்படின்னா, ஆமாம், கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். நெகேமியா அப்படிங்கிற ஒரு மனிதரை குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த நெகேமியா என்ற மனிதர் யார், அவர் என்ன வேலை செஞ்சார், அவர் என்னத்தை எடுத்து கட்டினார் அப்படிங்கிறத பார்த்து அதற்குள்ளாக தேவன் வைத்திருக்கும் தேவனுடைய அன்பையும் நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த வார பாடத்தின் மூலியமாக கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த அதிகாரத்தின் முதலாவது தொடங்கும் போதே நம்ம வாசித்தோம் அப்படின்னா 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், அகிலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் அப்படின்னு இந்த அதிகாரம் ஆரம்பிச்சு. அப்போ இந்த நெகேமியா அப்படிங்கிறவர் எங்கே இருக்கார் அப்படின்னா சூசான் அரண்மனையில் மிகப்பெரிய ராஜ்யத்தில் வேலை பார்க்கிறார். அப்போ நம்மளுடைய இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ராஜ்யம், அரசாங்கத்திற்கு இதில் இவர் வேலை பார்க்குறாரு. அதுவும் சூசான் அப்படிங்கிற ஒரு பெரிய அரண்மனையில் இவர் என்ன பண்ணுறாரு, வேலை பார்க்குறாரு. சரி, இவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் இன்னும் ஒரு கேள்வியாக இருக்குது. 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிச்சோம்னா, அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நீசான் மாதத்தில் திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். இப்போ திராட்சரசத்தை ராஜாவுக்கு எடுத்து கொடுக்குற ஒரு வேலை. நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா கப் பியரர் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. கப் பியரர், பானபாத்திரக்காரன் அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க. அப்படின்னா ராஜாக்கள் அவர்களுக்கு திராட்சரசம் கொடுக்குற வேலை யாருக்கு அப்படின்னா அந்த காலத்தில் பிரத்யேகமான மனிதர்கள் இருந்தாங்க. இவங்க தான் ராஜாக்கு கொடுக்கக்கூடிய அந்த திராட்சரசத்தோட முழு கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா இவங்க கிட்ட தான். இவங்க தான் அந்த ராஜா குடிக்கும் பானம் பண்ணும் பாத்திரங்களை எடுத்து கொடுப்பார்கள், ராஜாவுக்கு பண்ணுவாங்க. சரி, அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளோ பெரிய அரண்மனையில் வேலை செஞ்சாலும் இது அவ்வளவாக ஒரு முக்கியமான வேலையாக நம்மளுடைய பார்வைக்கு தெரியல. அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு கப் பியருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு. அந்த அரண்மனை என்றால் அந்த அரண்மனையில் தளபதிகள் இருப்பார்கள், அரண்மனை கோட்டை பாதுகாப்பு அதிகாரிகள் இருப்பார்கள், அவர்களுக்கு மேலாக ஒரு தளபதி இருப்பார். அரண்மனை என்றால் மந்திரிகள் இருப்பார்கள், ஆலோசனைக்காரர்கள் இருப்பார்கள், ஆலோசனை கர்த்தர் என்று ஒருத்தர் இருப்பார். இத்தனை ஆலோசனை கர்த்தான்னு சொல்லுவாங்க. ராஜாவுக்கு நெருங்கிய
நபர்கள் இருப்பார்கள். ஆலோசனை ராஜாவிற்கு அருகாமையிலே இருக்கின்ற அந்த மெய்ச்சேவகர்கள், ராஜாவின் அந்த மெய் பாதுகாவலர்கள் இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் தாண்டின ஒரு முக்கியத்துவம் இந்த கப் பேரருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல? ஆமாம். நம்மளுடைய வேலையிலும் நம்மளுடைய நாட்டிலையும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா விதமான இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த சின்ன வேலைகளை செய்கிறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தரமாட்டாங்க. அவங்களுடைய பார்வை வந்து அவ்வளோ ஒரு சின்ன வேலைகளை இப்போ நம்ம சொல்லணும்னா ஒரு எடுபடி வேலை மாதிரியான ஒரு வேலை இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை அவங்க பெறக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய நாட்டை நிர்வாகம் பண்ணுகிறவர்கள், ஒரு ராஜா, ஒரு தேசத்தை ஆளும் ராஜா வந்து ஒரு கப் பீரருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டிய அவசியமும் இல்லை. அவராலும் அவ்வளோ இதுவும் அவ்வளோவும் அட்டென்ஷனாக எடுக்க முடியாது. ஆனாலும் இங்கே இவர் இந்த வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, முதலாவது நெகேமியா யார் என்று நமக்கு தெரியும். நெகேமியா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னு நம்ம பார்த்துட்டோம். சரி, இந்த நெகேமியா என்ன பண்ணினாரு அப்படிங்கிறதான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். நான் அந்த 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தின் பிற்பகுதியை இப்போ நான் வாசிக்கிறேன். நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன், நான் முன் ஒருபொழுதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை அப்படின்னு இப்போ எடுத்து கொடுக்குறாரு. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, என்ன அப்படின்னா, இவரோட முகம் வந்து துக்கமாக இருக்கான். எப்படி இருக்கான்? இவரோட முகம் வந்து துக்கமாக இருக்கான், இந்த நெகேமியாவோட முகம். அதை பார்த்துட்டு அவ்வளோ பெரிய ராஜா, அரசாங்கத்தின் ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா, என்றென்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டது மாய் கிடக்கும் பொழுது நான் துக்கமுகத்தோடே இராதிருப்பது எப்படி என்றேன். பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம். இந்த இடத்துல தான் நம்ம இந்த பாடத்தோட தலைப்பை பார்க்குறோம். ஒரு துணிச்சலான விட்னஸ், ஒரு துணிச்சலான விட்னஸ், ஒரு துணிச்சலான சாட்சி. அதுதான் இந்த வார பாடத்தின் ஒரு தலைப்பு. எவ்வளோ ஒரு துணிச்சல் பாருங்க இந்த நெகேமியா அப்படிங்கிறதுக்கு. உண்மையிலேயே ரொம்ப ஒரு துணிச்சல் தானே, ஒரு டேரிங் விட்னஸாக அவர் இருக்கார். நம்ம பாடத்தின் தலைப்பும் அதுதான். ரொம்ப துணிச்சலான ஒரு விட்னஸாக இருக்கார், ஒரு துணிச்சலான சாட்சி. எப்படி இவரால் இதை பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அதை பார்த்து தான் நம்ம இன்னைக்கு காரியங்களை நிறைவு செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா, முதலாவது இவருடைய முகத்தை பார்த்து ராஜாவே கேட்கிறாரு அப்படின்னா, இவர் ராஜாவுடைய மனதில் எவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சி வச்சிருக்கணும். நம்பர் 1, சும்மா ஒருத்தங்க அவ்வளோ பெரிய அரண்மனையில் ராஜா ஒருத்தரை பார்த்து விசாரிக்கிறாரு அப்படின்னா, ஒரு சாதாரணமாக வந்துட்டு அவங்களோட வேலையை செஞ்சுட்டு ஏனோ தானோன்னு போயிட்டு இருக்கவங்க மேலே அவ்வளோ பெரிய ராஜாவின் கவனம் போகாது. ஒரு முகத்தை பார்த்தே சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ அவர் ராஜா எவ்வளோ நோட் பண்ணியிருக்கணும் அவருடைய முகத்தை. ஒரு பேர் தெரியாத, ஒரு முகம் தெரியாத நபரிடத்தில் ராஜா கேட்க மாட்டார், அதுவும் அவ்வளோ பெரிய ஒரு ராஜா. அப்போ இவரை பார்த்து கேட்குறாரு அப்படின்னா, இவருடைய குணாதிசயங்கள், இவருடைய நடவடிக்கைகள், இவருடைய செயல்பாடுகள், அவர் அந்த இடத்துல அவ்வளோ பேசியிருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ராஜா அந்த இடத்துல அவர் பேசுகிற வாய்ப்பும் இருந்திருக்காது. அப்படி இருந்தும் ஒரு மிஞ்சி போனால் ரொம்ப நேரம் அந்த இடத்துல இருந்திருப்பாரானாலும் அதுவும் இல்லை. ஆனாலும் இவருடைய குணாதிசயங்கள் ராஜாவை கவர்ந்தது. ராஜாவுடைய இடத்தில், மனதில் ஒரு நீங்காத இடம் இந்த நெகேமியா பிடித்து வச்சிருந்தார். அதனால தான் இவரோட முகம் உடனே சரியில்லைன்னு ராஜா அவர்கிட்ட கேட்குறாரு, என்ன அப்படின்னு. இப்போ அவர் சொல்கிறாரு, ராஜாவே, நீ என்றென்றைக்கும் வாழ்க. அப்படியே விட்டுருக்கலாம். ஐயோ, ராஜாட்ட போய் சொல்லலாமா? சொன்னால் கொன்றுவார்னு தெரியும். ஏன்னா யூதர்களையும் எபிரேயர்களையும் அவ்வளவுக்கா பிடிக்காத ஒரு நகரம் தான் இந்த ராஜா. அவ்வளவு செல்வங்களை அழிக்கணும்னு எப்பவுமே காத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்க. அவங்கெல்லாம் அவங்க மத்தியிலே இருக்கும் பொழுதும் ஒரு தைரியமாக இவர் சொல்கிறாரு, ஒரு டேரிங், ஒரு தைரியமான ஒரு விட்னஸ். போய் துணிஞ்சு சொல்கிறாரு, ஒரு துணிச்சலோட சொல்கிறாரு, ராஜா, என் முற்பிதாக்கள்லாம் இருந்த இடம் இப்போ பாழாய் கிடந்து இடிஞ்சு போயிருக்கு ராஜா. அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னு கேட்குறாரு. கேட்டதோடு இல்லாமல் ராஜாட்ட ஒரு கோரிக்கையும் வைக்கிறாரு, நான் அதை எடுத்து கட்ட போகிறேன், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, எனக்கு நீங்கள் அனுமதி தரணும், நான் அதை எடுத்து கட்ட போகிறேன் அப்படின்னு. அதோடு மாத்திரம் இல்லை, ராஜாட்டேருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரையும் வாங்கிட்டு போகிறாரு. ஃப்ரம் த கிங் டு த பீப்புள் அரவுண்ட் த பிளேசஸ். அவருடைய
நகரத்துக்கு அருகாமையில் இருக்கிற ராஜாக்கள் அந்த வழியில் போறதுக்கு இவருக்கு உதவி செய்யணும், எடுத்து கட்டுறதுக்கு எல்லாம் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரையும் வாங்கிட்டு போறாரு. யாரு அப்படின்னா ஒரு கப் பியரர். இவரோட வாழ்க்கையிலும் இதோட இந்த 2ஆம் அதிகாரத்தின் இந்த முதல் பகுதி முடியுது. நம்முடைய பாடமும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இவருடைய வாழ்க்கையில நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நம்பர் 1, நம்ம எந்த வேலை செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளவு நம்மளுடைய கவனம் குறைவாக இல்லை மற்றவர்கள் ஏளனமாக பார்க்கிற இடத்துல நம்ம இருக்கிறோங்கிறது முக்கியமே இல்லை. எந்த வேலையில் இருக்கிறோம், இல்லை மற்றவர்களால் இந்த உலகத்தோட பொருளாதார நிலையில் கம்மியாக இருக்கிறோமா, இல்லை சரியாக படிக்காமல் இருக்கோமா, இல்லை ஸ்கூலில் ரொம்ப லீஸ்ட் ரேங்க் வாங்குற பசங்களாக இருக்கோமா, அது அவ்வளவு மேட்டர்ஸ் இல்லை. ஆனால் நம்மளுடைய டிசிப்ளின், நம்மளுடைய இன்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, அது ரொம்ப நீங்களே கேட்டிருப்பீங்க. ஸ்கூலில் நம்ம பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் படிக்காத, கொஞ்சம் படிப்பு கம்மி தான், ஆனாலும் நல்ல ஒழுக்கமான பையன், நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா, நம்முடைய சின்ன சின்ன இதையும் தாண்டின ஒரு சர்டிஃபிகேட் தான் அது. ஆனாலும் நல்ல பையன் அப்படின்னு பேர் வாங்குறது நம்மளே கேட்டிருப்போம் காதார. சிலவங்களை குறித்து சிலவங்க நம்மளுடைய டீச்சர்ஸோ நம்ம அப்பா அம்மாவோ சாட்சி சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிலையில் நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும், நம்ம கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும், கேரக்டரிஸ்டிக் சேஞ்ச், ஒரு கேரக்டரிஸ்டிக் அப்கிரேடேஷன் நம்மகிட்ட ஒரு நாளும் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எவ்வளவு சிறிய நிலையில் இருந்தாலும் பெரிய இடத்துல இருக்கக்கூடிய அட்டென்ஷனை நம்ம பேசுகிறதையும் அவங்க கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய குணாதிசயங்கள் பண்ணணும். அதுக்கு தான் இந்த வேதத்தை நாம் டெய்லியும் வாசிக்கும் பொழுது இந்த நெகேமியா சும்மா போய் கேட்டாருன்னு நினைக்கிறீங்களா? திடீர்னு ஏதோ ஒரு நாள் இருந்து ராஜாட்ட போய் கேட்டாருன்னு நினைக்கிறீங்களா? நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். சும்மா போய் அவர் எடுத்தோன்னே கேட்கல. அதுக்கு முன்பதாக அவர் ஜெபிக்கிறாரு அப்படின்னாலே நமக்கு தெரியுது அவருடைய முற்பிதாக்களுடைய ஹிஸ்டரி அவர் எவ்வளவா தெரிஞ்சிருக்காரு, தேவனோட எவ்வளோ தொடர்பில் இருக்காரு அப்படின்னு. ஏன்னா இவரோட இன்னும் எத்தனையோ பேர் மறந்துட்டாங்க. அதை பற்றி நான் கேட்குற துணிச்சலும் ஒரு தைரியமும் இல்லை. ஆனால் இவரால் கேட்க முடியுது என்ன அப்படின்னா, அவர் மனசில் வச்சுட்டே இருந்தார், நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம், ஆனால் நாங்கள் இந்த இடத்துல சொந்தமானவர்கள் அல்ல, எங்களுடைய தேசம் வேற, ஆண்டவர் எங்களுக்குன்னு கொடுத்த தேசம் வேற, அது அங்கே இருக்குது. ஆனால் நாங்கள் அடிமைப்பட்டு நாங்கள் செஞ்ச பாவத்து நிமித்தம் நாங்கள் இங்கே வந்து இருக்கோம், நாங்கள் இங்கேயே இருக்கக்கூடாது, எங்கள் தேசம் அங்கே அப்படி இருக்கே, நாங்கள் இங்கே இருக்கோம், நாங்கள் இருந்து போகணும் நினச்சிட்டே இருந்தார். அதனால தான் அவரால் போய் கேட்க முடியுது, அதனால தான் அவரால் ஜெபமே பண்ண முடியுது. அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் தந்தார். இப்போ இவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடங்கள் என்ன அப்படின்னா, முதலாவது ஜெபம். ஜெபத்துக்கு முன்பதாக ஒரு காரியத்தை என்ன பார்க்கணும் அப்படின்னா, தேவனோடு நம்ம எவ்வளவு உறவில் இருக்கோம், வேதத்தை நம்ம எவ்வளோ வாசிக்கிறோம். ஒரு இது நடக்கும்போதும் காலங்கள் சமீபத்திருக்கிறது 2000 வருஷங்களுக்கு முன்பாக இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, சீஷர்கள் தொடங்கி ஆண்டவரே சொல்லியிருக்காரு காலமும் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு. அப்போ அதுக்கெல்லாம் ஒரு காரியமும் நடக்கும் பொழுது இது நடக்குது அது நடக்குது அப்படின்னா சத்தியத்தோடு நம்ம எவ்வளோ ஒன்றி இருக்கோம், அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சாதான் அதை சொல்லி நம்மளால் ஜெபிக்க முடியும். 2வது காரியம். 3வது காரியம், இதெல்லாம் மாத்திரம் இருந்தால் பத்தாது, நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது. எந்த நிலையிலும் இருப்பவர்களுடைய அட்டென்ஷனும் நம்ம சீக் பண்ணணும் அப்படின்னா, அட்டென்ஷனும் நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னா நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இதிலிருந்து என்ன அந்த ஒரு பாடத்தை, இது நம்மளுடைய காரியம், நம்மளிடத்திலிருந்து தேவனுடைய காரியத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பை இதிலிருந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பெரிய பெரிய ஞானிகளுக்கும் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளுக்கும் பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கும் மாத்திரம் அவர் தன்னை வெளிப்படுத்தி அவர்களுடைய ஜெபத்தை மாத்திரம் கேட்கிற ஆண்டவர் இல்லை நம்ம ஆண்டவர். ஒரு கப் பியரருக்கும் ஜெபத்தை கேட்டு அவரையும் ஒரு லீடர்ஷிப்குள்ளாக நடத்தி அவர் தலைமையில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்து கட்டுறாங்க. அந்த கோட்டை, அவருடைய நகரத்தை திருப்பி எடுத்து கட்டுறாங்க. ஒரு சின்ன கப் பியரர் டு அ லீடர், அந்த இடத்துல அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும்.
தேவனால. தேவனுடைய பார்வைக்கு எல்லாரும் சமம். நம்மளுடைய செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஃபண்டமெண்டல் பிலீஃப்ல 14வது ஃபண்டமெண்டல் பிலீஃபும் இதை தான் சொல்லுது. we are all the different parts of a one body Jesus Christ. அதுதான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் பிலீஃபும் சொல்லுது. இப்போ தேவனுடைய பார்வையில் நம்ம எல்லோரும் சமம். ஒருவேளை எல்லாரும் ஒரே கையாகவே இருக்க முடியாது, எல்லாரும் காலாகவே இருக்க முடியாது, எல்லோரும் சிந்தையாகவே இருக்க முடியாது. ஒருவருக்கும் ஒரு பார்ட்ஸாக நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரே சரீரம், அது கிறிஸ்துவின் மூலமாக நாம் எல்லோரும் ஒரே சரீரத்தின் பல்வேறு அவயங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சரீரத்தில் ஏற்றத்தாழ்வு எதுவுமே இல்லை. ஸோ இந்த பாடத்தின் மூலியமாக நாம் கற்றுக்கிற இன்னொரு கூடுதலான பாடமும் அதுதான். ஏற்றத்தாழ்வு ஆண்டவருக்கு முன்பாக இல்லை. நாமும் அதை நினைத்து அமைதலாக இருக்கக்கூடாது. நாமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளாக நம்மளே வச்சுக்கக்கூடாது. அன்னைக்கு நெகேமியா அப்படி நினச்சிருந்தாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கட்ட முடியாமல் போயிருக்கோம். இன்னைக்கு நம்மளும் அப்படி நினச்சிட்டு நம்ம போய் பேச முடியுமா, நம்ம போய் இதை சொல்ல முடியுமான்னு நினச்சிட்டே இருந்தால், அந்த துணிச்சல் நமக்கு வராமையே இருந்துட்டா, ஆண்டவர் நம்மைக்கு செய்யக்கூடிய அந்த பெரிய பெரிய காரியங்களை கடைசி வரைக்கும் செய்யாமல் போய்விடும்னு சொல்ல முடியாது. அதை வேறொருவரை கொண்டு, அந்த துணிச்சலும் தைரியமும் கொண்ட வேறொருவரை கொண்டு ஆண்டவர் செய்து விடுவார். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு வாய்ப்பு கொடுக்காமல் தேவன் நம்மீது வைத்திருக்க திட்டத்தை நாம் தான் நிறைவேற்ற வேண்டும். ஸோ அப்பேற்பட்ட பாடங்களை இன்றைக்கு நம் தேவன் கற்று தந்திருக்கிறார். அதை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசித்து தேவனுக்காக நெகேமியாவை போல, ஒரு தானியலை போல பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஜெபிப்போமா. நேற்றுமின்றும் ஆராதிக்கிற நல்ல தகப்பனை உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் தகப்பனே ஒரு நல்ல பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், நாங்கள் படித்த இந்த பாடத்தை தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசித்து உமக்குள்ளாக ஒரு தைரியமான, ஒரு துணிச்சல் மிக்க சாட்சியாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ கிருபையாக இருங்க. எங்களை பார்க்கிறவர்கள் தேவரே உண்மை பார்க்க வேண்டும். எல்லா இடத்திலும் நாங்கள் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் உண்மை அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க கிருபையே இருங்க. வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. இதை பார்த்து கொண்டு இருக்கிற சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லோரும் உங்கள் சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க, கேட்டுக்கொள்ளுங்க. அவர்கள் இந்த பாடங்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசித்து உமக்கென்று ஒரு கலங்கரை வெளிச்சமாக, ஒரு மலையின் மேல் வைக்கப்பட்ட விளக்கை போல அவர்கள் பிரகாசிக்க வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எங்கள் எல்லோரும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். உங்களுடைய சித்தம் போல வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.